மகர ராசி அன்பர்கள் சனி பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 1 and 2, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ராசி அதிபனே உங்களுக்கு சனி தான், சுயஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்ப எனக்கு என்னை சார்ந்து சில குழப்பங்கள் இருக்கு, சில ஆசைகள் இருக்கு. குழப்பங்கள்னு சொல்றதை விட சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கு. நான் ரொம்ப நல்ல பர்சன். மகரம் ரொம்ப ஜென்யூன், ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, மனிதாபிமானம் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களா பார்ப்பாங்க. அவங்களோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை அதை வச்சுலாம் உங்களை ஜட்ஜ் பண்றது கிடையாது. அட உடுப்பா, எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டு பையனா இருந்தாலும் சாதாரணமாக எல்லாருக்கூடையும் பழகுவாங்க. ஒரு சகஜமாக பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கிறதுக்குனே பிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மகரம், 2வது கும்பம் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் எனக்கு என்ன சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு, என்ன சார்ந்த சில ஆசைகள் இருக்கு. நான் ரொம்ப வந்து என்னோட ஃப்ரெண்டு இருந்தா, அவள் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருப்பாள். அவ்வளோ மகரம் தான், அவள் பயங்கர அட்ராக்டிவாக இருப்பாள். வேர்க்கவே வேர்க்காது, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். இன்னைக்கு பூத்த ரோஜா பூ மாதிரி இருப்பா. எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி பல ஆசைகள் எனக்கும் வந்து பாருங்க. நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசை, நல்ல கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு, பையனுக்கு நான் சொல்ல, பையனுங்களுக்கும் இப்போ இருக்கு அந்த மாதிரி நல்ல கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசை. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆல்வேஸ் இருக்கணும்னு ஆசை. நான் பேசும்போது 4 பேர் என்கிட்ட அட்ராக்ட் ஆகணும்னு ஆசை. இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ஆசைகளை நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை சார்ந்து எத்தனையோ ஆசைகள், உங்களோட சுயஸ்தானத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் மனசுல. அதுல பல ஆசைகள் இருக்குன்னா சிலது நிறைவேறும். ஓகேங்களா? அது எதனால நிறைவேறும்? லார்ட் ஆஃப் 1 வக்ரகதி அடையிறதுனால அந்த ஒரு நம்மளோட ஆழ்மனது ஆசைகளை சனி பகவானே நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒரு பெரிய